Now, for this session, we are going to consider Deuteronomy chapter 4. இந்த வகுப்பில் உபாகமம் 4வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். You may wonder why going to chapter 4 instead of studying the other chapters first. உங்களுக்கு ஒருவேளை இது ஆச்சரியப்படலாம், ஏன் நாம் நேரடியாக முதல் 2-3 அதிகாரங்களுக்கு போகாமல் 4ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம் என்று. Number one, our brothers, they have given sufficient introduction about the book of Deuteronomy. முதலாவது நமது சகோதரர்கள் உபாகமத்தை குறித்தான தெளிவான திட்டமான நல்ல ஒரு அறிமுகத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். I also told that I would like to present that the book of Deuteronomy is the gospel according to Moses. நானும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உபாகமம் புத்தகமானது மோசேவுடைய ஒரு சுவிசேஷம். So that particular aspect, that gospel according to Moses, is very clearly presented in chapter 4. மோசேவின் சுவிசேஷம் என்ற அந்த ஒரு கருத்தானது, பொருளானது உபாகமம் புத்தகத்துடைய 4வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 4 from verse 32 onwards very clearly says how what Moses gives is nothing but the gospel. உபாகமம் அதிகாரம் 4:32 வசனங்களுக்கு பின்பாக சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை மோசே மிகவும் தெளிவாக இங்கு சொல்லுகிறார். So actually I can go directly to that, but I would like to present more about chapter 4 also, so that you will get the better understanding. நான் நேரடியாக 32ஆம் வசனத்தில் போயிருக்க வேண்டும், ஆனாலும் கூட அந்த வசனத்துக்கு ஒரு பின்னணியாக 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். Actually, Deuteronomy chapter 4 is the executive summary of the book of Deuteronomy. உபாகமம் புத்தகத்துடைய மொத்த புத்தகத்தின் ஒரு சாராம்சமாக, அல்லது மொத்த புத்தகத்துடைய ஒரு இல்ல சம்மரி, சாராம்சம் போதும். மொத்த புத்தகத்துடைய சாராம்சம் அது 4ஆம் அதிகாரமாக காணப்படுகிறது. So if you wonder what the book of Deuteronomy is, just read the book of 4, you will get the idea. உபாகமம் புத்தகம் என்றால் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 4ஆம் அதிகாரத்தை படித்தால் போதும், உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் மொத்த புத்தகமுமே. So you know that our brother today emphasized that Deuteronomy is nothing but the covenant, renewal and warning. So the chapter 4 is also covenant, renewal and warning. நம் சகோதரர் ஏற்கனவே சொன்னது போல, இந்த உபாகமம் புத்தகத்துடைய 4வது அதிகாரமானது தேவன் தனது பிள்ளைகளோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். புதுப்பிப்பதோடு கூட மக்களை எச்சரிக்கையும் செய்கிறார். It is the heartbeat of the whole book of Deuteronomy. உபாகமம் புத்தகத்துடைய ஒரு இதய துடிப்பாக இந்த அதிகாரம் காணப்படுகிறது. New words, புதிய வார்த்தைகள், new words, phrases seen in this chapter, no, you can find throughout the chapters. இந்த அதிகாரத்தில் காணப்படக்கூடிய புதிய வார்த்தைகளும் புதிய பொருள்களும் இந்த புத்தகம் முழுவதுமே நீங்கள் இனிமேல் பார்க்க முடியும். Chapter 1 to 3 tells about the historical narrative. அதிகாரம் 1 to 3 வரை ஒரு வரலாற்று நிகழ்வுகளை அது உரைநடையாக சொல்கிறது. Moses is about to enter into the land of Canaan. They did not enter. The whole Israelites, they were under the leadership of Moses. They are about to enter to the land of Canaan, but at present they are beyond Jordan in the plain of Moab. மோசேவுடைய தலைமைக்கு கீழாக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் தேவன் வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக அந்த மோவாப் சமவெளி பகுதியில் இருக்கும் பொழுது நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த புத்தகம் முழுவதுமே. So earlier at Kadesh Barnea, Moses commands them, go and possess, inherit the land. That is a commandment Moses gives to the people. காதேஸ் பர்னாவில் இருக்கும் பொழுது மோசேவானவர் போங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த தேசம் இதுதான் என்று சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார் அவங்களுக்கு. But because of their disbelief
and unfaithfulness, they did not inherit the land of God. As a result, they wandered nearly 40 years. அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம், தேவனுடைய வாக்குறுதி நம்பாத நிமித்தம் 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்துக்குள்ளாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். So they were afraid of the kings and they were afraid of the people there. அங்கு வாழக்கூடிய மக்கள் பெரிய பெரிய ராஜாக்களையும் அந்த மக்களுடைய வலிமையையும் கண்டு அவர் பயந்து போகிறார்கள். So at the end of the 40th journey, now Moses, what he does is he goes ahead and he conquers 2 kings as an example. 40 வருடம் முடிந்து அவர்கள் புதிதாக கானானுக்குள்ளாக போவதற்கு முன்பாக மோசேவானவர் அவர்களுக்கு வெற்றியின் முன்ருசியாக அவரே முன்னாக சென்று 2 ராஜாக்களை ஜெயித்து அவர்களுக்கு நோர்வே நதிக்கு பின்பாக இந்த பக்கம் அவருக்கு 2 ராஜாக்களை ஜெயம் கொண்டு அவர்களுக்கு முன்பாக வெற்றியை காண்பிக்கிறார். Now again he is giving the same commandment, go possess the land. மறுபடியும் 40 வருடத்துக்கு முன்பாக சொன்ன அதே கட்டளை திரும்ப சொல்லுகிறார், போங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களோடு இருப்பார் என்று. But this is a new generation, the old generation perished in the wilderness. புதிய தலைமுறை தான் இப்போது காணப்படுகிறது, பழைய தலைமுறை வனாந்தரத்திலே அழிந்து மடிந்து போகிறார்கள். No, they have mixed feeling because they are going to possess the land which was promised nearly 400 years ago. So in a way they are happy, they are enter into the land of Canaan. அவர்களுக்கு ஒரு கலவையான உணர்வுக்குள்ளாக காணப்படுகிறார்கள். 400 வருடத்துக்கு முன்பாக தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறப் போகிறது, நாங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த தேசத்துக்குள்ளாக போக போகிறோம் என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, but at the same time they are afraid. 40 years ago they miserably failed. So they wonder whether they will be able to go and possess the land. So they had a mixed feeling of joy and fear. 40 வருடத்துக்கு முன்பாக தனது பிதாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆகவே இப்பொழுது போய் ஜெயிப்பதற்கு ஒருபுறம் பயம் உண்டு, நாமும் தொற்று விடுவோமோ என்று. ஒருபுறம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம். So Moses is giving his farewell message, encourages them to again go and possess the land. மோசேவானவர் இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார ஒரு செய்தியை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், போங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று. So what is presented in the book of Deuteronomy is nothing but the collection of the preachings of Moses. உபாகமம் என்பது மோசேவுடைய பிரசங்கங்களின் தொகுப்பாகும், வேறொன்றுமில்லை. So in the first 3 chapters, now he is reviewing the history, what happened in the past. That's what he is telling. முதல் 3 அதிகாரத்தில் கடந்து முடிந்த வரலாற்றில் என்ன நிகழ்ந்தது என்பதை அவர் பிரசங்கமாக சொல்லுகிறார். Then from chapter 4 onwards, now he is giving instruction for longer period. He is giving instruction, law. 4வது அதிகாரத்திலிருந்து அவர் அறிவுரைகளை உணர்த்துகிறார். So chapter மூலமாக chapter 4 falls in between history and the law. ஆகவே அவர் நியாயப்பிரமாணம் தரப்போகிற நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவும் அந்த நடந்து முடிந்த வரலாற்றுக்கு பின்பாகவும் நடுவில் இந்த 4வது அதிகாரமானது வருகிறது. The idea of return and exile, they are presented in this chapter. No, it is explained later, but it is presented here itself. தேவன் வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்கு முன்பாகவே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சிறைபிடிப்புக்குள்ளாக செல்வீர்கள் என்ற ஒரு ஐடியாவை அவர் இப்பொழுதே சொல்கிறார். Not only that, from there you will return. That idea is also told here. அது மட்டுமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் சிறைபிடிப்புக்கு சென்றாலும் கூட நீங்கள் மறுபடியும் தேவனை தேடும் பொழுது அவர் உங்களை அங்கிருந்து அழைத்து வருவார் என்று சொல்கிறார் அவர். So these are explained in chapter 29 and 30th. But the seed is sown even in the chapter 4. இது 29வது அதிகாரத்திலும் 30வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டாலும் கூட அதை இங்கு அவர் ஒரு முன்பாகவே மோசேவானவர் இந்த அதிகாரத்தை சொல்லுகிறார். So actually in chapter 4 Moses starts his preaching. The homiletics starts here. இங்கு 4வது அதிகாரத்தில் மோசேவுடைய பிரசங்கமானது இங்கு ஆரம்பிக்கிறது. So he is starting like here. That is how he starts here. The word here, the Hebrew word is shema. The word hear or shema means not only listen but also hear and do. கேளுங்கள் என்று எபிரேய புத்தகத்தில் ஆரம்பிக்கிறது. தமிழில் வசனத்துடைய கடைசியில் வரும், முதல் வசனத்துடைய கடைசியில் வரும் கேளுங்கள்.
So listen is not only hearing intellectually, but discerning whether to agree or not, but act according to what is said. That's important. That is what சொல்லும் பொழுது காது கொடுத்து கேளுங்கள் என்பது மட்டுமல்ல, தேவன் சொல்லுவது நீங்கள் கேட்டு உணர்வடைந்து அதை கைக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. So Moses is stating the statutes and judgments. And he says that by following their statutes and judgments, they will have life. தேவனது கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். And he also says that doing God's commandment will give them wisdom. தேவனது கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் மட்டுமல்ல, உங்களுக்கு ஞானமும் கிடைக்கும், விவேகம் கிடைக்கும் என்று சொல்கிறார். By obeying God, Israel will be greater among other nations. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை விட நீங்கள் மிகப்பெரிய நாடாக நீங்கள் உருவாவீர்கள் என்று சொல்கிறார். And he is also warning them, saying that God your heart உங்களது இருதயத்தில் தேவனை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், தேவனுக்கு இருதயத்தில் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். So after entering into the promised land, don't take decision on your land, but remember the history, how God guided and provided you. நீங்கள் போகக்கூடிய அந்த வாக்குறுதி பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்ற பின்பு அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் வணங்காமல் வரலாற்றில் தேவன் இதுவரை நடத்தி வந்த அந்த கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நீங்கள் நேசியுங்கள் என்று சொல்கிறார். So you must rely on God and God alone. நீங்கள் தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். The most important thing they should know is that Lord God is their God. That is the important thing. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் நடத்தி வந்த இந்த தேவன் தான் தேவன் கர்த்தர். And they should understand he is the only God, is one God. That's what it is. அவர் மட்டும்தான் தேவன், ஒரே தேவன் அவர்தான். So whether in the land of Egypt or in the land of Canaan, no, they have multiplicity of gods. But these people should know they are not gods, but Yahweh is the only God. That's the main message they should put in their heart. இதுவரைக்கும் இருந்த எகிப்தாகட்டும், இனி போகக்கூடிய கானானாகட்டும், எல்லா இடங்களிலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான தேவன் என்பவர் நடத்தி வந்த யெகோவா மட்டுமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். See, in the Garden of Eden, Adam and Eve, they were put in the Garden of Eden, and they were asked to depend upon God, and they were supposed to believe in God, and they are supposed to obey God. தேவன் ஆணும் பெண்ணுமாக ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் முழுவதுமாக தேவனையே சார்ந்திருக்க வேண்டும், சார்ந்திருந்திருக்க வேண்டும். So if they do not obey God, they will be sent out of the garden of Eden. தேவனை சார்ந்திராமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தம் தேவன் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். So that garden is referred to as a good garden. அந்த தோட்டமானது நன்மைக்கு ஒரு உருவகமாக சொல்லப்படுகிறது. So similar expression is also found as far as Canaan is also God concerned. It says it's a good land. இங்கும் கூட அந்த ஏதேனுக்கு ஒப்பாக கானான் சொல்லப்படுகிறது. நீங்க போகக்கூடிய கானான் தேசம் நல்ல தேசம். So ஒரு உருவகமாக. So they should remember about the Garden of Eden. ஆகவே அவர்கள் கானானை நினைக்கும் பொழுது ஏதேனை நினைத்துக் கொள்ள வேண்டும். So in the first place they were sent out. Now God is giving them a second chance for them to enter into a garden like land, Eden like land. And here again God is giving them second chance to believe in him, to obey him. Again the same commandment is repeated. If they do not obey, they will be sent out of the land. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒருமுறை சான்ஸ் கொடுத்தார். அவர்கள் ஆதாம் ஏவாள் அவர்கள் மீறி விட்டார்கள். அது மறுபடியும் தேவன் இரண்டாம் முறை சான்ஸ் வாய்ப்பு கொடுக்கிறார். நல்ல தேசத்தில் நீங்கள் நுழையுங்கள், போங்கள், அங்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்களைப் போல நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் மீண்டும் துரத்தி விடப்படுவீர்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். So now we will slowly read chapter 4, and I will give my comment every now and then, because chapter 4 is nothing but the preaching. So it has to be